இந்த ரசம் பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் நம்ம தேங்காய் எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பாருங்கள், குளிர் சீசன் ஆனால கெட்டி ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாகும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூடவே இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதிலேயே 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் 2 பழம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். பாதி அளவு அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். அப்போ தான் ரசம் டேஸ்ட்டு சூப்பராக வரும். நமக்கு இந்த தக்காளி ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா கிடைக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும். இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரசப்பொடி 1 டீஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன். இது நான் வீட்டிலே பொடிச்சு வச்சுருக்கிறேன். இங்கே கடையில் வேணாலும் கடையிலையும் இந்த ரசப்பொடி கிடைக்கும், நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் சேர்க்க போகிறது காய பவுடர் சேர்த்தாச்சு. சேர்த்து நம்ம ஒரு இடம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக மல்லித்தழை சேர்க்க போகிறோம். மல்லித்தழை ஒரு சிலர் வந்து கடைசியில் சேர்ப்பாங்க. நீங்கள் எப்போ சேர்ப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து கடைசியில் கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். கொஞ்சோண்டு வச்சுக்குவேன். முதல்லையே கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவேன். அப்போ அதனோட மணம் அப்புறம் அந்த சத்து எல்லாமே அதில் இறங்கி நமக்கு நல்லா இருக்கும். ரசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இதுலேயே புளி தண்ணி, நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். புளிஞ்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏற்கனவே தக்காளி 2 பழம் போட்டதுனால புளி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ரசம் 2-3 நாள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ரசம் ரொம்ப நல்லதுங்க. எல்லாருமே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் ரசம் வந்து நம்ம குடிச்சிக்கலாம். நல்லா டைஜஸ்ட் ஆகும். நல்ல கோல்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட ரசம் குடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அதில் பெப்பர் சேர்த்துருக்குறோம். அப்புறம் வந்து பூண்டு, ஜீரகம் எல்லாமே நம்ம வயிற்றுக்கு நல்லது தாங்க. அதனால் ரசம் நம்ம ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணிக்கணும். சாப்பிடும்போது எல்லாமே நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன்.